என் இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களே, ஆருயிர் இதயங்களே, வணக்கம். நிறைய பேருக்கு மேடையில் பேச வேண்டும் என்ற ஒரு விருப்பம். சின்னஞ்சிறு மாணவர்கள் முதல் இளைஞர்கள் வரை, மூத்தவர்கள் வரை, படித்தவர்களிலிருந்து படிக்காதவர்கள் வரை அனைவருக்கும் ஆசை ஆசை ஆசை. மேடை ஏறி பேச ஆசை ஆசை ஆசை. ஆனாலும் அவர்களின் கரங்களிலே மைக்கை கொடுத்தால் அவர்கள் அவ்வளவுதான். திணறுகிறது, என்ன பேசுவது என்று திக்கு முக்காடுகிறார்கள். தயக்கம், பயம், கூச்சம் இதுவெல்லாம் அந்த நேரத்திலே தான் அவர்களுக்கு தலை காட்டுகிறது. வணக்கம், நன்றி என்று சொல்லி அமர்ந்து விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறார்கள், எவ்வளவு படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தனியாக பேச சொன்னால் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே இருப்பார்கள், மணிக்கணக்காக பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் மேடையிலே பேச இயலவில்லை. என்ன காரணம்? என்னிடத்திலே நிறைய பேர் கேட்கிறார்கள். ஏனென்றால் பேசும் கலை வளர்ப்போம் என்ற அமைப்பை தொடங்கி 1921 தொடங்கப்பட்ட அந்த அமைப்பின் மூலமாக 100க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தி 100க்கும் மேற்பட்ட பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே அனைவரும் கேட்கிறார்கள், எங்களுக்கு பேச கற்றுக் கொடுங்கள், எங்களுக்கு பேச கற்றுக் கொடுங்கள், எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள், பேச கற்றுக் கொடுத்து வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆகவேதான் இந்த முடிவை எடுத்தேன். பேசும் கலை வளர்ப்போம் மூலமாக பேச்சாற்றலை வளர்த்து அவர்களை பட்டிமன்றத்திலே பேச வைத்து அழகு பார்க்கிறோம். அருமையாக பேசுகிறார்கள். ஆகவே உங்களையெல்லாம் பேச்சாளர்களாக ஆக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. உங்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அதுபோல உங்களையெல்லாம் பேச்சாளர்களாக ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று எனக்கு இருக்கிறது. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்து மனப்பாடம் செய்ய வைத்து பேச வைக்கிறார்கள். மேடைகளிலே, பேச்சு போட்டிகளிலே. நன்று, அவர்களுடைய உழைப்பு மிக நன்று. பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஆனால் தான் என்ன பேசுகிறோம் என்ற கருத்து அந்த மாணவ மாணவிகளுக்கே கூட புரிகிறதா, தெரிகிறதா என்று தெரியவில்லை. எதிரிலே அமர்ந்திருப்பவர்களுக்கு அவர்கள் என்ன கருத்தை கூற வந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை, புரியவில்லை. என்ன காரணம்? நீங்கள் ஆவேசமாக பேசுங்கள், இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். வேகமாக பேசுங்கள், கையை காலி ஆட்டி ஆட்டி பேசுங்கள், இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த கருத்தை, சொல்ல வந்த கருத்தை கேட்பவர்கள் புரியும்படியாக சொல்ல வேண்டும். கேட்பவர்கள் ஏற்கும்படியாக அந்த கருத்தை சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் அந்த கருத்துக்களை? எந்த இடத்தில் ஏற்றம் இருக்க வேண்டும், என்ற இடத்தில் இறக்கம் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் மெதுவாக பேச வேண்டும், எந்த இடத்தில் ஆவேசமாக பேச வேண்டும், எந்த இடத்தில் நிறுத்தி பேச வேண்டும், இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா? எந்த அவையில் எப்படி பேச வேண்டும், எந்த தலைப்பு கொடுத்தால் அந்த தலைப்புக்கு ஏற்ற போல பேச வேண்டும், எப்படி மேற்கோள் காட்டி பேச வேண்டும், கதைகளை சொல்லி பேச வேண்டும், நகைச்சுவையாக பேச வேண்டும். இதுபோல எண்ணற்ற கருத்துகள் பொதிந்து கிடக்கின்றன பேச்சாற்றலில். பேசுவது என்பது வேறு, சாதாரணமாக நாம் பேசுவது என்பது வேறு, மேடையில் பேசுவது என்பது வேறு. அதனால்தான் அதை கலை என்று சொல்கிறோம், பேசும் கலை என்று சொல்கிறோம். அந்த பேசும் கலையில் நீங்கள் வல்லவர்களாக இருந்தால் நம் பேச்சை கேட்கும் அனைவரையும் நம்மால் கவர முடியும். நம் பேச்சை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும். அந்த பேச்சுக்கலையில் நீங்கள் வல்லவராக வேண்டுமா?
மாணவ மணிகளே, பெற்றோர்களே, அரசியல்வாதிகளே, யாரெல்லாம் மேடையில் நன்றாக பேச வேண்டும், மேடையில் பேசி கைத்தட்டல்களை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு எந்த விதமான அனுபவமுமே தேவையில்லை. நான் கற்றுக் கொடுக்கிறேன், நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். பேசும் கலை வளர்ப்போம் சார்பாக வாருங்கள். பெயரை உடனடியாக பதிவு செய்யுங்கள். அலைபேசி மூலமாக அல்லது என்னிடம் நேரடியாக அல்லது வாட்ஸ்அப் குழுக்களிலே பதிவிட்டு எந்த முறைகளாவது என்னிடம் தெரியப்படுத்துங்கள். ஒரு நாள் உங்களுக்காக ஒரு கலந்துரையாடல் கூட்டம் வைக்கிறேன். அந்த கூட்டத்திலே எப்படியெல்லாம் நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கப் போகிறேன் என்ற முறையை விவரிக்கிறேன். அதற்கடுத்து உங்களுக்கு வகுப்பு எடுத்து எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து, நானே பட்டிமன்றங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து, மிக சிறந்த பேச்சாளரை வைத்தும் உங்களுக்கு அந்த பேசும் கலையை கற்றுக் கொடுப்போம். ஆகவே வாருங்கள், பேசுங்கள். மேடை பேச்சில் திறன் பெற்று விளங்குங்கள் என வாழ்த்துகிறேன். என்னுடைய அலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 9364312634 78. இந்த எண் அதிகம் உபயோகப்படுத்தாத காரணத்தால் என்னுடைய நினைவிலேயே இல்லை. இதுவெல்லாம் பேசும் கலையிலே ஒரு முக்கியம். ஆனால் அதிகம் உபயோகப்படுத்தும் எண் நினைவில் இருப்பது போல அடிக்கடி பேசினால்தான் அந்த பேசும் கலை நமக்கு வழக்கமாகும். ஆகவே இந்த 9364312634 9364312634 என்ற எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன்.